ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸ் பார்த்தோம் எக்ஸாம்பிள் 1.22 பார்த்தோம். ஓகேவா? இந்த கிளாஸில் எக்ஸாம்பிள் 1.25 பார்க்குறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க் கேட்கலாம், இல்லை 3 மார்க்கு கேட்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். இதே மாதிரி தான் எக்ஸசைஸ் சம்மில் இருக்கும். ஓகே, லெட் எஃப் ஆஃப் ஈக்குவல் டு செட்டில் 1, 2, 3, 4, 2, 2 இது எஃப் ஃபங்க்ஷனில் அண்டு ஜி ஃபங்க்ஷனில் பாருங்கள். செட் 2, 1, 3, 1, 4, 2 ஃபைண்ட் G0 F அண்டு F0 G இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். சொல்யூஷன் கிவன் போட்டுக்கோங்க. அந்த எஃப் ஃபங்க்ஷனும் சி செட்டும் எழுதிக்கிறோம், ஜி ஃபங்க்ஷனும். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். அந்த எஃப் செட்டில் பாருங்கள் ஃபங்க்ஷனில் 1, 2, 3, 4, 2, 2 இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் 1 எடுத்தால் 2. ஓகே, அந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள் 1, 2னா எஃப் ஆஃப் 1 எடுத்தால் 2. அதேமாரி எஃப் ஆஃப் 3 எடுத்தால் 4, எஃப் ஆஃப் 2 எடுத்தால் 2. இப்போ டயக்ராமில் பாருங்கள், ஒரு இமேஜில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் எஃப்னு போட்டேன், 1, 3, 2, 2, 4னு எடுத்துட்டேன். அப்போது 1, 2னா 1 நேராக 2 ஏரோ மார்க் போட்டிருப்பேன். அதேமாரி 3, 4, 3, 4னா 3 நேராக ஏரோ மார்க் 4னு போட்டிருப்பேன். அடுத்து 2, 2ன்னு இருக்குது எஃப் ஃபங்க்ஷனில். அப்போ 2க்கு நேரம் 2 ஏரோ மார்க் போட்டிருப்பேன். இது வந்து எஃப்வுடைய ஃபங்க்ஷன். அடுத்தது ஜி ஃபங்க்ஷன் பாருங்கள். ஜி ஆஃப் 2 = 1. அடுத்து ஜி ஆஃப் 3 = 1, ஜி ஆஃப் 4 = 2ன்னு போட்டேன். அதேமாரி ஜி இமேஜினல் டயக்ராமில் பாருங்கள், 2, 3, 4ன்னு எடுத்துகிட்டு இன்னொரு டயக்ராமில் 1, 2ன்னு எடுத்துட்டேன். அப்போ 2, 1னா 2 1 நேராக 1 ஏரோ மார்க் போட்டிருப்பேன். 3க்கு நேராக 1 ஏரோ மார்க் போட்டிருப்பேன். 4, 2னா 4 நேராக 2 ஏரோ மார்க் போட்டிருப்பேன். ஓகேவா? இது வந்து எஃப்ஓடைய இமேஜையும் ஜியோடைய இமேஜும் டயக்ராம் போட்டாச்சு. ரைட்டா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். G0 எஃப்ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ G0 எஃப் இன்ட்டு 1 = ஜி அப்படி எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 1 ப்ராக்கெட் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 2. இப்போ ஜி ஆஃப் 2 = 1. ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன பாருங்கள், 1. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். G0 F0 3ன்னு எடுத்துட்டேன். ஈக்குவல் டு ஜி அப்படியே போட்டேன். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் அந்த ஜியோட எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் 3ஓட வேல்யூ என்னது 4. அப்போ ஜி ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது 2. ஜி ஆஃப் 4ஓட வேல்யூ 2ன்னு எழுதிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. G0 எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் ஜி ஆஃப் 2. ஓகே, ஜி ஆஃப் 2 = 1. ஜி ஆஃப் 2 = என்னது 1. அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். G0 F = வேல்யூ கண்டுபிடிச்ச பாருங்க. 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 வருது. அப்போ 1, 1. 3 சப்ஸ்டிட் பண்ணால் 2 கிடைக்குது. ஓகே, அடுத்து 2 சப்ஸ்டிட் பண்ணால் 1 கிடைக்குது. அப்போ 1, 1, 2, 1, 3, 2 ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் பாயிண்ட்டு F0 G கண்டுபிடிக்கணும். சரி, அதே மெத்தட் தான். F0 G = 2 = F இன்ட்டு G0 2 ஈக்குவல் அப்போ எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 2ன்னு எழுதிட்டேன். ரைட், 2 சப்ஸ்டிட் பண்ணால் அங்கே 2 கிடைக்குது. அடுத்தது F0 G ஆஃப் 3 = F இன்ட்டு G ஆஃப் 3 ஈக்குவல் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 2 போட்டாச்சு. அடுத்தது ஸ்டெப் பாருங்கள். F0 G ஆஃப் 4 = F இன்ட்டு G ஆஃப் 4 ஈக்குவல் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது 2. ஓகே ரைட். அப்போ F0 G = ஃபங்க்ஷனில் 2, 2, 3, 2, 4, 2ன்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகே, 2 மார்க் கொஷின், 3 மார்க்கு கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்டா. டவுட்னா கேளுங்க. ஓகேவா? இதில் ஃபேர் நோட் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் பார்க்கலாம். பேஜ் திருப்புறேன். பேஜ் திருப்பிட்டேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.26. ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் 25 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் 26. சரி, அதே மெத்தட் தான்டா. ரொம்ப ஈஸியான சம் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள். 1.26 லெட் எஃப் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் பாருங்கள். 1, 4, 2, 5, 3, 5 அண்டு ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் 4, 1, 5, 2, 6, 4. ஃபைண்ட் த G0 எஃப். கேன் யூ ஃபைண்ட் F0 G? இதோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கேன் யூ ஃபைண்ட் F0 G கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கிவன் போட்டுங்க. எஃப்ஓட ஃபங்க்ஷனும் ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதிட்டு இப்போ எஃப் ஆஃப் 1 = 4, எஃப் ஆஃப் 2 = 5, எஃப் ஆஃப் 3 = 5.
அதே மாதிரி g of 4 equal to 1, g of 5 equal to 2, g of 6 equal to 4 எழுதியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஃபைண்ட் g naught f. அப்போ g naught f of 1 equal to g into f of 1 equal to g of 4. g of 4 உடல் என்னது 1 போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்க, g naught f into 2 equal to g into f of 2 equal to g of 5 equal to 2 வருது. g of 5 உடல் என்னது 2 வருது. அடுத்தது ஸ்டெப் பாருங்க, g naught f of 3 equal to g into f of 3 equal to g of 5 equal to 2 வருது. ஓகே ரைட். therefore லாஸ்ட் ஆன்சர் எடுத்துடணும். g naught f equal to ஃபங்க்ஷனில் 1,1 2,2 3,2 3,2. சார் எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டிட்யூட் 1 கிடைக்குது, 2 சப்ஸ்டிட்யூட் 2 கிடைக்குது, 3 சப்ஸ்டிட்யூட் 2 கிடைக்குது. அந்த வேல்யூ ஆன்சர் எடுத்து எழுதணும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், f naught g of 4 equal to f into g of 4 equal to f of 1. f of 1 ஓட வேல்யூ 4 எழுதிட்டேன். அதே மாதிரி அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள், f naught g of 5 equal to f into g of 5 equal to f of 2. f of 2 ஓட வேல்யூ என்னது 5 போட்டாச்சு. அதுக்கடுத்த ஸ்டெப் f naught g of 6 equal to f into g of 6 equal to f of 4. f of 4 ஓட வேல்யூ அங்கே இருக்குதா? இல்லை. ஏன்னா f of 1 equal to 4, f of 2 equal to 5, f of equal to 3 தான் இருக்காங்க, 4 இல்லை. ஸோ இல்லை, ஆன்சருக்கு ஏதோ கொஷின் மார்க். அப்போ therefore f naught g is the not defined. ஓகே, பாசிபிள்னு எழுதலாம், நாட் பாசிபிள்னு எழுதலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? பாருங்கள், பேஜ் திருப்புறேன், நெக்ஸ்ட் கொஷின் திருப்பிட்டேன். ஓகே பாருங்கள், எக்ஸாம்பிள். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.27. எக்ஸாம்பிள் 1.27 let f and g be the two functionல from r to r definition by the f of x equal to 3x minus 4 and g of x equal to x square plus 3. find g naught f and f naught g கண்டுபிடிக்கணும். இப்போ f of x வேல்யூ கொடுத்தாங்க, g of x வேல்யூ கொடுத்தாங்க, ஃபைண்ட் g naught f and f naught g கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் கிவன் போட்டேன், அந்த f of x வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, அண்டு g of x வேல்யூ எழுதியாச்சு. எழுதிட்டுமா? இது எழுதுனா 1 மார்க். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்டு g naught f கண்டுபிடிக்கணும். இப்போ g naught f equal to g naught f of x equal to g into f of x. அதுக்கடுத்து ஸ்டெப் பாருங்க, g அப்படியே எழுதிட்டேன், இன்ட்டு f of x வேல்யூ ப்ராக்கெட்டில் பாருங்கள், f of x வேல்யூ என்னது 3x minus 4. அப்போ g into 3x minus 4 எழுதிட்டேன், f of x எழுதியாச்சு. இந்த 3x minus 4 வந்து xன்னு எடுத்துட்டேன், g of x வேல்யூ என்னது x square plus 3. அப்போ x ஓட வேல்யூ என்னது 3x minus 4. அப்போ 3x minus 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போ a minus b whole square ஃபார்முலா. அப்போ 9x square minus 24x plus 60 plus 3. அப்போ என்ன வரும்? அடுத்த ஸ்டெப்பு 9x square minus 24x plus 90. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு f naught g of x equal to f into g of x equal to f into g of x உட என்னது x square plus 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டுனா ரைட். இது என்ன பண்ணலான்னா, இந்த x square plus 3 இருக்குல்ல, அது வந்து xன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ f of x என்னது 3x minus 4, 3x minus 4, xக்கு வேல்யூ என்னது x cube plus 3, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 3 into x square plus 3 minus 4. அப்போ 3 உள்ள சப்ஸ்டிட் 3x square, 3 சப்ஸ்டிட் plus 9 minus 4. அப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்னது 3x square plus 5. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டுமா? g naught fவும் f naught g கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, லாஸ்ட் ஆன்சர் எடுத்து எழுதுனா 1 மார்க் தான். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.30. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், 3 மார்க் கேட்கலாம். சரியா? பாருங்கள், இஃப் f is the r to r the definition by the f of x equal to 2x minus 3 prove that f is the then and find it is the inverse. சரியா? சொல்யூஷன் கிவன் போட்டு அந்த f of x வேல்யூ எடுத்துக்கிறேன், f of x equal to 2x minus 3. ரைட்டா? ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நான் சைடில் ஃபார்முலா எழுதியிருப்பேன், இந்த ஃபார்முலா தெரிஞ்சு இந்த சம் போட்டலாம். இப்போ f is to x to y, g is to y is to x. இப்போ f of xனா yன்னு எடுத்துட்டேன், g of yனா xன்னு எடுத்துட்டேன், f naught g equal to yனா g naught y equal to x. இப்போ
அப்போ ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ், ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ், அதான் ஓகேவா? ரைட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு பாருங்கள் ஒய், அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3, அப்போ அந்த மைனஸ் 3 வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் ஆயிரும், ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2x. ஓகே ரைட். எக்ஸ் வச்சுட்டு 2 வந்து அங்கே மல்டிப்ளை இங்கே டிவைட் ஆயிடும், அங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2, எக்ஸோட கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, பேஜ் திருப்புற பாருங்க, பேஜ் திருப்பிட்டேன். ஓகே, அப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2ன்னு கிடைக்குது. அங்கே ஜி ஆஃப் ஒய் எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2 இருக்குதா, அப்போ எக்ஸ் வந்து என்ன எடுத்துட்டாங்க பாருங்கள் ஜி நாட். ஓகே சார், ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அதுதான் இங்கே எடுத்துருப்பேன். ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு டிவைட் 2ன்னு எழுதியாச்சு. சரி, இப்போ எஃப் நாட் ஜி இன்ட்டு ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் ஒய்யோட என்னது ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2. ஓகே, அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸு தான் இந்த ஒய் ப்ளஸ் 3 2ன்னு எடுத்துட்டேன், ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2ன்னு எடுத்தேன் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது 2x மைனஸ் 3. இப்போ 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2 மைனஸ் 3, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் ப்ளஸ் 3 மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல் ஒய்ன்னு ஆயிரும். அப்போ இது ஐ ஒய்ன்னு எடுத்துட்டேன். ஐன்னு என்னென்னா ஐடென்டி ஃபங்க்ஷன், அது ஐ ஒய்ன்னு எடுத்துட்டேன். அதே மாதிரி ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தான் ஜி ஆஃப் 2x மைனஸ் 3. ஓகே, இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டா பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3னா அப்போது ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2, ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் 2xன்னு எடுத்துட்டேன். இப்போ 2x மைனஸ் 3 ப்ளஸ் 3 டிவைட் 2, 2 கேன்சல் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் தான் வரும். எக்ஸ்னது ஐஎக்ஸ்னா ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் கமா ஜி த இன்வர்ஸ் டு த ஈச் அதர், ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ். இப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2னா எஃப் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைட் 2. அப்போ ஒய் பை த எக்ஸ், எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்துட்டுனா எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைட் 2, ஒய் எடுத்தால் ஒய் ப்ளஸ் 3 பை 2, எக்ஸ் எடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 பை 2ன்னு எடுத்தேன். ஓகே ரைட். இது ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்கடா, சரியா? நீட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்டா.